டியூஸ்டே மார்னிங் இன்னைக்கு மார்னிங் சில்லுன்னு ஒரு சூப்பரான கிளைமேட்டோட ஸ்டார்ட் ஆனது. நேற்று நைட்டு கோயம்புத்தூர்ல நல்ல மழை. காலையில கிளைமேட் வந்து சூப்பரா இருந்தது. எப்பயும் போல 6 o'clock எந்திரிச்சு குளிச்சு வாசல்ல கோலம் போட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ராகி சப்பாத்தி பண்ணியிருந்தேன். ராகி மாவுல மட்டும் சப்பாத்தி செஞ்சோம்னா சாஃப்டா இருக்காது. இது கூட ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து சப்பாத்தி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. இதுக்கு சைட் டிஷ்ஷா தயிர் பூந்தி கேட்டிருந்தாங்க. தயிரோட காரா பூந்தி அது கூட கொஞ்சமா மல்லித்தலை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சூடான சப்பாத்தியோட இதை தொட்டு சாப்பிட்டோம்னா அந்த பூந்தியோட கிறிஸ்பினஸோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் செஞ்சு கொடுப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு தான் என்ன ரெசிபி செஞ்சு கொடுக்கணும்னு ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது. கொடுத்துட்டதவே கொடுத்துட்டோம்னா என்ன ஒரே மாதிரி லஞ்சா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வழியா முடிவு பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டே காலையில லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு பீட்ரூட் புலாவும் சோயா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு செவ்வாழைப்பழம் கட் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. நீங்க உங்க பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சின்ன ஐடியாக்கு தான் டெய்லி என்ன லஞ்ச் செஞ்சு கொடுக்குறதுன்றது ஒரே குழப்பமா இருக்கு. அதனால கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொலப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் கொலப்பல் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ரெசிபி கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் பை ஃப்ரம் ஷோபனா.